சொல்லக்கூடிய முத்தலுக்கும் முதலாகிய எனது சிவபெருமான் அப்படி இருக்கையில் சிங்கமுகாசூரன் சூரபதிமன் தாரகாசூரன் இன்னும் மறக்கர்கள் மூவேளம் ஆளும் புரட்டும் தேவர்களை குடும்பம் செய்தார்கள். அண்ணன் தந்தையிட முறையிட அதை கேட்டது வந்து கோபக்கள் தெரிக்க எட்டிக்கன் திறக்க அதுல இருந்து ஆறு தீவிர அக்கறை கனலாக பிறந்த சரவண போய் இதுல அவை அனைத்து 6 தமிழை தவிர இது அந்த காத்தின் பங்கெடுத்து அமுதூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து வர அச்சமயம் இது அறிந்த என தாயான உமையவள் 6 குழந்தைகள் சேர்த்து அணைக்க 6 குழந்தைகளையும் ஓர் ஊர்வமாக 6 நோங்களோடு காட்சியளிக்க அன்று முறைக்கு 6 முகம் என்றும் சரவண கோயில் தவந்தனால் சரவணா என்று பெயர் பெற்று என் தாய் உடுத்த சக்திகளை கொண்டு சூரபதமனை இருபாதியாக பிளந்து ஒருவதை மயிலாபம் மறுவை செயல்குறைத்து தெம்பரம் ஒன்றத்தில் தெய்வனை மனமுடித்து வரும் 10 நாட்களாக காட்சியில் கொண்டிருக்கின்றேன். யாட வரும் முன்னே மணி யோசை ஒரு முன்னே அதை போல நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பாடம் கற்பனைக்கு மேறி வந்து காற்றலங்கை போட்டு விட்டு காற்றலங்கை போன இடம் கடவுளுக்கும் தொண்டவில்லை. தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை இளங்குயில் பேட்டு தெய்வத்தின் பேரெடுத்து தேவிக்கு கூறி சொல்ல என்றே கம்பனை இடையை காத்தாள் அவனது சிரிப்பும் பெரை முழுவதில்லை. மணி யோசை ஒரு முன்னே அதை போல நாரதர் வந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் எதிர்பார்ப்போம். வணக்கம் முருகா.
பழனி சென்ற குழந்தை, பாடி வந்த குமரன், தரணியெல்லாம் போற்றுகின்ற தமிழ் தெய்வமே, உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் என்று வாழ்கிற வாழ்வில் சென்ற முருகனே தமிழ், தமிழே முருகன் என்பதற்கிணங்க நான்முகபுத்திர நாரத மகரிஷின் வணக்கம் முருகா. பரிவரையினாரே, கலை கண்ணிமச்சுடனே, கவிஞன கொண்ட கலை திலகரே வருக வருக, தவ பொருளே வருக, ஏரியில் 14 உலகத்துக்கும் சொந்தக்காரே வருக. தாங்களை பார்த்தவுடன் சந்தோஷமியா. தாங்கள் என்னிடம் வந்திருக்கேன் என்றால் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை வந்து நினைக்கின்றேன். ஆகினால் தம்பி பண்படன வந்தவருக்கு தகுந்த வரவேற்பு அல்லவா அப்படின்னு காரணத்தினால மும்மூர்த்திகளை தரிசித்து ஆசி பெற்று ஒரு வழியில் சிற்றூர் என்னும் இடத்தில் திரைச்சோழ ஒரு கனியை கண்டேன். கண்டவுடன் தாங்களே அர்ப்பணம் தாங்களை காண வந்திருக்கின்றேன். கண்டன கண்டதுடன் கனிதான் கண்டது கனி, பார்த்தது நாரத முனி, அடைய வேண்டியது சுப்பிரமணி. அன்று கொண்டு வந்தேன் என்று கண்டு வந்திருக்கின்றேன். அன்று கொண்டு வந்த கனியை ஒரு படைவீடு அன்று கொண்டு வந்த கனியால் என்ன கிடைத்தது? படைவீடு கிடைத்தது. அவளை வீடு கிடைச்சு என்ன பண்ண மிச்சம் இந்த பூமனை கையை இறந்தா மிச்சம் அந்த மக்கள் தானே இருக்கு. அந்த இதுக்கு தானே இருக்கு. அதுதானே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்ல. சாஸ்திரம் போயான சாணத்தை பிடிச்சு பாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பசுமாடு சாணத்திற்கு ஒரு குட்டி பிடிச்சி அருகம்புள்ள குத்தி வச்சோம்னாங்க 10 நாளாலும் புழுப்பூச்சி அண்டாது. சும்மா இருக்கிற சாணத்துல புழுப்பூச்சி பிடிச்சு. அதனால அதுபோல நமக்கு அன்று கொண்டு வந்த கனியால் கிடைத்தது படைவீடு. ஆமா,
இன்றைய கனியை கண்டு வந்திருக்கிறீர்கள். ஆமா. கண்டு வந்த கனியினால் இந்த ஒரு படை கிட்ட போதும். பரவாயில்லை. ஆமா, நினைச்சா நான் செய்யறாள். கனியிலே இப்ப நீங்க சொல்றத பார்த்தா கனியிலே மா பால வாழை சொல்லக்கூடிய முக்கோடியாடு சேர்ந்தது. ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா இது அதுக்கும் சேர்ந்ததா? அதுக்கு மேலான மா பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கடிக்கு மேலான கனி. ஆமா, கனியுடைய வார்த்தை கூறுங்க பாருங்க. நான் சொல்றேன், மாங்கனிக்கும் தேன்கடலி, மாங்கனிக்கும் தேன்கடலி, மாங்கனிக்கும் தேன்கடலி, மாங்கனிக்கும் தேன்கடலி, மங்கனிக்கும் மேகனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறுத்தே. அக்கனியை கணமே, அக்கனியை கணமே, அக்கனியை கணமே, கொய்யாமல் கொள்வனைத்து கூவி சண்முகா சரவணத்தவ குகனே. மாங்கனிக்கு தருகிறதிலே வங்கனிக்கு மேலே இணைக்கும். பூங்கனியை கண்டு மனம் பொறுத்தீர்கள். அக்கனியை இக்கனிமை கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அணைத்தால் அனைத்தும் தர அனத்தல் தராதது. அனைத்தும் தரும். பட்டு படாம தொட்டு தொடாம அதுக்காக நோக்கத்துக்கு போட அமைக்க கூடாது. அணைக்கிற பக்குவம் இருக்கு. பக்குவம் அணைத்தா அனைத்து தரக்கூடிய கனி. அதனால கனிக்கு சாய் மிக்கிறதா என்ன மொழியே நெருக்கம் அல்லவா? பறந்தோட காரணம் மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய மும்மன பட்சிகளையுமே இந்த கனியை விட்டுட்டு போகுதுன்னா இது நம்மளுக்கு சொந்தம் இல்ல, இது வேறு ஒருக்கு உகந்ததை விட்டுட்டு போயிடுச்சு. அப்படியா? ஆமா, எனக்கு தெரிஞ்சது. அந்த கனி அதை கொண்டு வந்த ஒரு கனி, சரி, அது 5 கொடுத்துச்சு. சரி, இந்த கனி உங்க குஞ்சு கொடுக்கும். சேவ குஞ்சு வச்சிருக்கீங்களா? ஆமா, மயில் குஞ்சு இருக்கு, மயில் குஞ்சு இருக்கு, பாம்பு குட்டி வயசுல பக்கமா இருக்கு. அது 5க்கும் தரும், இந்த கனி குஞ்சுக்கும் தரும். சுவைகள் தரும், சுவைகள் தரும். ஆமா, ஆடுவது கடமையில்
இருக்கிறதா? ஆமா. நீங்க சொல்றத பார்த்தா சில ஆச்சரியமா ஒட்டு இருக்கு. கொம்பு இருக்கு முருகா, சில கெட்டி கொம்பு இருக்கு. கெட்டி கொம்பு இருக்கு. எப்படின்னா முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவேன்னு சொல்லுவாங்க. ஆமா, சரி. அன்னைய எப்ப போவேன், திண்ணைய எப்ப காலியாவது பங்காளி காத்துக்கிட்டு இருப்பேன். உண்மை உண்மை. காரணம் என்ன? இப்படின்னு இப்போ லேசா புடிகையில விட்டோம்னா தங்கச்சி வாழ்க்கை விட்டு மச்சின மலையேறி போனாலும் மச்சின தெய்வம்னு சொல்லுவாங்க. தெய்வமே. ஏன் முருங்கையை நட்டே வெறுங்கையோட போறான்னு சொன்னாங்க. சரி. முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் இளமையில சாப்பிட்டோம்னா வயது முதிர்வு காலத்துல துணைக்கோள் ஒரு கம்பு இல்லாம தெம்பா 2 கால்ல போலாமா. ஆஹா. அது போலதான் இப்படி வருமா? முருங்கைக்காய் எங்க வளர்க்கணும் தெரியுமா? கொல்ல வாசல வளர்க்கணும். தலைவாசல வளர்த்தோம்னா தொடர ஒடிஞ்சு போறோம். அது போல பிடிச்சாலும் புளியங்கொப்பை பார்த்து பிடிக்கணும். கொட்டு போட்டாலும் மோதிர கையில இல்ல, மோதிர கையில கொட்டு போட்டோம் ரத்தம் வந்துடும். மோதகை கையில கொட்டு போடணும். கொட்டு போடுறோம்ல, அதோட பிடிச்சாலும் முடியும். நீங்க போனா உங்களுக்கு பிடிக்க தரேன். பிடிச்சி தொங்கலாம். தொங்க அளவுக்கு தெம்பு இருக்குது கணிக்கு. கணிக்கு சில கொம்பு ஒடிச்சு போறேன். ஏன்னா தாங்க ஒட்டு கொம்பு இருக்குது, கெட்டி கொம்பியா. பிடிச்சாலும் பிடி. ஏன்னா தாங்க சக்தி இருக்கு. ஆமா, நீங்க போனா நீங்க ஏறி பாத்திருக்கீங்க. நான் பாக்குறது மட்டும் நோக்குறது நீங்க பாக்குறது இல்ல. ஏன்னா தாங்க கூடிய சக்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஏறி பார்த்தா நான் யானை சீல பாப்பல. பாப்போம் பாக்குறதோட சரி. செய்யல அதுவும் கிடையாது. நான் நைசிய பிரம்மச்சாரி, எதுவுமே செய்ய கிடையாது. பாக்குறதோட சரிங்களா? சரி. அதனால நீங்க கனிக்கு கிழக்கு 2 கொம்புனாக்கா நீங்க பார்த்து வந்து கனியா தோன்றவில்லையே. அந்த 2ஆம் குலத்துங்க சோழ மன்னனுக்கு ஒட்ட கூத்தர் போய் புகழேந்தி புலவர்கிட்ட மணப்பெண் கேட்டா. அப்ப புகழேந்தி புலவர் ஒட்ட கூத்தரை பார்த்து கேட்டா. என்ன கேட்டா? உங்க நாடு சிறந்த நாடா, வளமிக்க நாடா, மாட்சி பொருந்திய நீதி அரசனான்னு கேட்டேன். அது புகழேந்தி புலவர் ஒட்ட கூத்தரை பார்த்து கேட்டேன். ஆனா புகழேந்தி புலவருக்கு தெரியும் சோழ நாடு வளமிக்க நாடு, மாட்சி பொருந்திய அரசன் நீதிமான் தெரியும். காரணம் என்ன? என்ன காரணம்? ஒட்டக்கூத்தர் நாவுனால அவர் வாயால சொல்லட்டும்னு அன்னைக்கு புகழேந்தி புலவரை பாரு கேட்டேன். அது போல நான் யாரை பார்த்தேன், எங்க பார்த்தேன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னுடைய நாவினால் நீங்க அறிவுறுக்க சட்டம் விளையாண்டா. நான் வள்ளிய பார்த்தேன் முருகா. ஆமா, உங்களை தான் பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமா. தாமதம் பண்ணலாமா? ஆமா. எவ்வளவு தாமதம் பண்றீங்க? என்ன ஆதியில அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி நிர்பந்தங்களுக்கு வாக்கு கொடுத்தது. அமிர்தவள்ளி தேவியானவங்களை திருப்புறங்குன்றத்தில் மனமுடித்தீர்கள். ஆமா. இளைவன் சுந்தரவள்ளி மறந்துட்டீங்க. சரி. 1/2 மணி நேரம் காலதாம வீட்டுக்கு போனா, எங்கே போனா, எதுக்கு போனா, எவட்ட போன அப்படின்னு வரைஞ்சு கட்டி வாதம் செஞ்சு புருஷனோட சண்டை போடுற பெண்கள் இருக்கிற இந்த காலத்துல சுந்தரவள்ளிக்கு ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில் நிக்குது. சரி. இவ்வளவு காலமா பார்க்காம இருந்தா எந்த பொம்பளை அதை பார்க்க சும்மா இருப்பா? உடனே திருமணம் முடிச்சு காட்சி தரணும். அவளை பத்தி கல்யாணம் பண்ணணும். ஆமா. அப்ப கல்யாணம் பண்ணுமா என்னைய பத்தி விவரம் எடுத்து சொல்லி அவள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னா? மோசமா பேசுறாயா? மோசம் பேசுறாங்க. ஏன் பேசுறா? என்னை பார்த்து மோசமா பேசுற. உங்களை வச்சிருக்கா நல்லா தெரியும் எனக்கு. என் மனசுல வச்சிருக்காயா எனக்கு தெரியுமியா? சரி. ஆனா குடிக்கார மாதிரி நடிக்கிறாயா? பாத்தீங்களா? என்னை கேக்குறாயா? கூட்டி கொடுத்தவனு கேக்குறாயா? உங்க கேக்குறாயா? நீ கூட்டி கொடுத்தீங்களா? இந்த மாதிரியா இந்த ஆளு கேக்குறாங்க. இல்ல அவர் கேக்குறாங்க சும்மா கேக்குறாங்க. நீங்களும் கேக்குறீங்க. இல்ல கூட்டி கொடுக்கீங்கன்றாங்க சொல்றாங்க. சும்மா சொல்லலாம். சாதாரணப்பட்டவர சொல்ல முடியல. சொல்ல முடியல. என்னத்த கூட்டி கொடுப்பீங்க? கூட்டி கொடுத்தீங்க. பண்புகளை தானே கூட்டி கொடுத்தேன். என்னைய பார்த்து சொன்னா. அதனால திருமணம் முடிங்க. இப்படியே போறீங்களா? இப்படி சொல்ல வேண்டுமா? இப்படி போக கூடாது. போக கூடாது. இந்த ராஜா முக்கியம்டா. இப்படியே போனா போனோட முடிஞ்சிரும். நம்மளுக்கு எல்லாம் போனோட முடிஞ்சிரும். அதுக்கு போன விட்டுருக்கு. முருகா இப்படியே போனானா என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்படியே போனா நம்ம புருஷன் வந்துட்டாரு உடனே மாலையை மாத்தி வேலையை ஆரம்பிச்சிருவா. சரி. அப்புறம் போனோட முடிஞ்சுவோம். உங்களுக்கு எல்லாம் போனோட முடியணுமா? அதெல்லாம் எடுத்து பிடிச்சதமா செஞ்சாதான் இப்ப உங்கள்கிட்ட கிட்ட தெரியும். அப்படியா? நீங்க வந்து 4 வேதங்களும் காலில் அமைக்கப்பட்ட பரணிது கால் வைத்து சரி முற்றி விளைந்த திணைமணிகளை ஆதார மந்திரத்தை மனமண்ணும் கற்களை விட்டிருந்து பறவைகள் விரட்டி காவல் செய்கிறார். அஞ்ஞான இருள் இருக்கா? எனக்கு கிடைச்ச நேரத்துல விஞ்ஞானத்தை கொடுத்தேன். உங்களுக்கு கிடைச்ச நேரத்துல மானே போங்க. ரொம்ப மானே போனா மாமியால தேடி படமாயிரும். பெரிய மானாவும் இருக்க கூட சின்ன மானவு ஒரு சின்ன குட்டி இல்லாமே வட்டம் இல்லாமே மானே போனோட முதல் நைய போடுங்க. நைய போடுங்க. 2வது போய் கைய போடுங்க. கடைசியில கால போடுங்க. பந்தல் கால போடுங்க. போட்டு திருமணம் முடிச்சு ஊர் மக்கள் சூச்சந்தாருங்க. இவ்வளவுலாம் போட்டு நீங்க வராம இருந்துறாதீங்க. திருமணத்துக்கு வந்துடுறேன். நீங்க கண்டிப்பா நீங்க வராம எப்படினாலும் ராசாட்ட ஒரு 3 வாங்கிட்டு வந்துடுறேன். திருமணத்துக்கு வரீங்க 3 கொண்டு வரீங்க. 3 கொண்டு வர திருமணத்துக்கு கதை நல்லா பாக்குறீங்க. இல்ல 3 எந்த 3 கொண்டு வர்றேன்? முருகனுக்கு உங்களுக்கு ஒரு மாலை. சரி. வள்ளிக்கு ஒரு மாலை. 2 மாலை. சரி. என் நாவினால் பாமாலை. 3 கொண்டு வர்றேன். நான் 3 தரல. என் மச்சினை என்னையோட நீங்க பெரிய ஆள் தானே. நீங்க 3 சேர்த்து 6 கொடுத்தாங்க. இல்ல உங்களுக்கு நான் தர்றேன். பாமாலை பாடி வரும் உங்களுக்கு புகழ் மாலை சொல்றீங்க. அது ஒரு சரவண பவன்ற மந்திரத்தை சேர்த்து எனக்கு 6 தர்றீங்க. 6 தர்றேன். சரி சென்று வாருங்க. அந்த கத்தரிக்காயை முடிங்கப்பா. அந்த வெண்டிக்காயை முடிங்கயா. பந்தல மூண்டுங்க. வெங்காயத்தை உரியா. முருகனுக்கு கல்யாணம் யாப்ப. தேங்காய் உரிக்க சொல்லுவா. உரிக்கல பெரிய ஆளா இருக்கா இருந்தாலும் ஆசையே அலை போலே நாமெல்லாம் முதல் மேலே ஆசையே அலை போலே நாமெல்லாம்
இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்து சிறப்பு செய்த மாபெரும் ராதானூர் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க இந்த விழா குழுவை சேர்ந்த அன்பு பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் ஒரு நாடகத்திற்கு சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த கனகா ஆடியோஸ் புலியடி தம்பத்தை சேர்ந்த அன்பு மைக் செட் உரிமையாளர் ஆபரேட்டர் அனைவருக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் நகைச்சுவை நடிகர் பாசமுகு கலைமூர்த்தி அவர்கள் சார்பிலும் எனது சார்பிலும் நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இங்கு வந்துள்ள இசை கலை பெருமக்கள் நன்மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு